சரி, நம்ம இந்த உருளைக்கிழங்குல வேவிச்சு வச்சிடலாம். நைட்டுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சிடலாம். டே பாலு, என்ன ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற? அம்மா சுமதி ரோசி கூட தான் பேசிட்டு இருக்கா. அவங்க பாட்டி வீட்டில் இருக்காங்கல்ல, அப்படியே ஓவராக தான் உங்கள் தங்கச்சி மேலே பாசம் இருக்கிற மாதிரி. இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தாங்க, உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து சண்டை பிடிச்சிட்டே இருந்தீங்க. அப்போலாம் தெரியல, ஊருக்கு பாட்டி வீட்டுக்கு போனோடனே தான் தெரியுதா? என்னத்த சொல்லது? ஏய், ஹோம்ஒர்க்லாம் எழுதலையா நீனு? ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, படிக்கல, எதுவுமே பண்ணாமல் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். சுமதி, அப்புறமேட்டு கால் பண்ணுறீ? அம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேம்மா, நாங்கள் விளையாண்டுட்டு வந்துடுறோம். வெய்யி ஃபோன் வெய்யி. டே பாலு, அவள் தான் வச்சுட்டால, ஃபோனை வெய்யி. இருங்கம்மா, வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஃபோனை இங்கே சோஃபா மேலே வச்சுட்டு. என்ன ஃபோனை சோஃபா மேலே வைக்கிறேன்? எங்கே வைக்கணும், என்ன பண்ணணுன்னு கூட தெரியாதா? பெட்லையாச்சும் வைக்கலாம்ல. சரிம்மா, நான் வச்சுட்டேன். சரி, இப்போ புக்கு கீழே தானே இருக்குது, அப்படியே எந்த பேக் அரேஞ்சும் பண்ணுறது கிடையாது, அப்படியே விட்டுருக்கிறது. ஆமாம், நவுருங்கம்மா, அப்போ தான் எடுக்க முடியும். அதுக்கு தானே நவுந்து தானே உட்காந்துட்ருக்கேன், கணுத்தரில். ஸோ ஹாலிடேல நிம்மதியாக ஒரு டிவி கூட பார்க்க முடியல. படி உட்காந்து. மா படிக்கிறேம்மா, நீ போமா. என்னடா அது அங்கே ஓரத்தில் சாஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற? உட்காந்து படி. நான் அப்புறம் கொஸ்டின் கேட்பேன். எது படிக்கிற? தமிழ் தானே படிக்கிற, படி. அப்புறமேட்டு நான் கொஸ்டின் கேட்பேன். சரிம்மா, நான் படிக்கிறேன். எதில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? சயின்ஸில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. ஓகே, அதை உட்காந்து படி, நான் கொஸ்டின் கேட்பேன். ஸோ ஹாலிடேயில் கூட படிக்க சொல்லி கொடுமைப்படுத்துகிறாங்க. நம்ம போய் சமைக்கலாம். few minutes later. எப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்ப்போம். பாலு, படிச்சிட்டு இருக்கியா? ஆம்பா, படிச்சிட்டு இருக்கேன். அம்மா, அப்பா வந்திருக்கிறாரு. சொல்றா பாலு, அப்பா வந்திருக்கிறாரா? வரேன், வாங்குங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரமாட்டீங்களே, சொல்லுங்க. புதுசாக ஒரு முருகன் கோயில் திறந்துருக்காங்க, அங்கே போயிட்டு வரலாமா? சரிங்க, நானே பார்த்துட்டு கேட்கணும் தான் நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் எனக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ஒழுங்கான ஒரு புடவை கூட இல்லை. நான் என்ன பண்ணுறது? ஏன்னாங்க, ஒழுங்காக தான் உட்காருங்களேன். என்னங்க, தெரியாமல் கால் தடுக்கி விழுந்துட்டேன். சரி, எனக்கு புடவை வேணும். நான் ஓவியா கலெக்ஷன்ஸ்லேருந்து வாங்கிக்கிட்டா? சரி, வாங்கிக்கோ. நம்ம வாங்கினா மட்டும் பத்தாதுல்ல, நம்ம வியூவர்ஸ்க்கும் தேவைன்னா வாங்கிப்பாங்க. இருங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் சொல்லிட்டு வா. நம்மளுடைய ஓவியா கலெக்ஷனில் சாரீஸு, ஃபேமிலி காம்போ, அடுத்தது சின்ன பசங்களுக்கு பாவாடை சட்டை, அடுத்தது சின்ன பசங்களுக்கு வேஷ்டி சட்டை, தோத்தி, வேஷ்டி சட்டை, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பாவாடை சட்டை, சாரீஸு, ஃபாதர் சன் காம்போ, இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லொக்கேஷன் எலம்பிள்ளை. சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓவியா கலெக்ஷன். இதை நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் செக் பண்ணி பாருங்க. ஓகே, சரி. சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லிட்டியா? வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட? சொல்லிட்டேங்க. சரி, இப்போ கட்டிட்டு வா, நம்ம போயிட்டு வரலாம் இப்போவே. எப்பாடா, படிக்கிறதுலேருந்து தப்பிச்சாச்சு. அம்மா, நானும் வரேம்மா. ஒழுங்கா எடுத்து படி, படிச்சுட்டே இரு. அப்புறம் ஆனுவல் எக்ஸாம்லலாம் அவ்வளோதான், பார்த்துக்கோ. படி உட்காந்து. அம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுமா? எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்ட நீ தெரியுமா? உட்காந்து ஃபுல்லாக ஃபோனையே பார்த்துருக்காங்க. ஆமாம். அப்பா இல்லைப்பா, நான் சுமதி கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். சுமதி கூட தானே நீ பேசுகிறான். என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? மாட்டி விடணுமா உனக்கு? எனக்கு மாட்டி விடுற எண்ணம்லாம் கிடையாது, சரியா? நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. சரி பாலு, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு
இது வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? என்னதுப்பா? இந்த ஐஸ்கிரீமு உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மேங்கோ ஃப்ளேவர். இது புதுசான ஐஸ்கிரீமு. இது வந்து மார்ஷ்மெலோ ஐஸ்கிரீமுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ஓகேவா? நான் அப்புறமேட்டு வந்து சாப்பிட்றேன். எல்லாமே ஃப்ரிட்ஜில் போய் வைடி. எல்லா வேலையும் நானே தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரில. போட நகர்றா, நான் போய் வச்சுட்டு வரேன். உருகிரும் அப்புறம். பாலு, உனக்கு நான் இன்னொரு சர்ப்ரைஸ் கூட வச்சுருக்கேன். என்னதுப்பா? இரு எடுக்கிறேன். ஐ அப்பா, பஸ்ஸா? குட்டியான பஸ்ஸு. அப்பா, நான் இப்படி பண்ணால் அது அப்படியே அழகாக போகுதுல்ல. அப்படியே அந்த ராட்டினம் அப்படியே சுற்றுது. நான் வச்சு இப்படியே திருப்பி பார்க்குறேன். என்னது இது? நம்ம விட்டால் கூட போகும்டா. அது நம்ம இழுத்து விட்டா போகும். இழுத்து விட்டு பார்க்குறேன். ஆமாப்பா, நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். எப்போவுமே என்னது இது? போக மாட்டேங்குது. நான் கடையில் வாங்கும் போது ஓட்டி தான் இப்படி இது பண்ணால் அப்படியே போகுது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இப்படி ஆகுது. ஆமாப்பா. உனக்கு எப்படிரா தெரியும் கடையில் என்ன நடந்துச்சுன்னு? அப்படியே ஆமாப்பாங்கிற. கடையில் என்ன நடந்துச்சுன்னு அப்பாவுக்கு தாம்மா தெரியும். அப்பா தான் சொன்னதுனால தான் ஆமான்னேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சரி விட, நாளைக்கு கடைக்கு போய் மாற்றிட்டு வரேன். அப்படியே வச்சிடுறா. சரிப்பா, நான் அப்படியே வச்சிட்றேன். இங்கே போய் வச்சிட்றேன் இந்த பஸ்ஸை. வச்சுட்டேன். என்னங்க, கோயில் இன்னைக்கே போகலாமா இல்லை நாளைக்கு போகலாமா? இன்னைக்கே போயிட்டு வரலாம் தான் இன்னைக்கு நான் வந்தனே. சரி சீக்கிரம் ரெடி ஆகு. சரி சீக்கிரமாக ரெடி ஆகும். உனக்கு மட்டும்தான் ரெடி ஆகணும். பாலு, நீ ரெடியாக தானே இருக்கிற? ஆமாப்பா, நான்லாம் ரெடியாக தான் இருக்கிறேன். அம்மா மட்டும்தான் ரெடி ஆகணும். அம்மா 1 மணி நேரம் பண்ணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருறா. அவங்க அப்பா கிட்ட என்னை மாட்டி விடணுமா? சரி நீ வளவலன்னு பேசாமல் போய் ரெடி ஆகிட்டு வா சீக்கிரம். பாலு, நீ படி, நான் ஃபோன் பார்க்குறேன். சரிங்கப்பா. எல்லாருமே ஃபோன் பார்த்துட்டு ஜாலியாக விளாட்றாங்க. நான் மட்டும்தான் படிச்சுக்கிறேன். சரி, நம்ம போய் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துடலாம். இங்கே தான் ஃபோன் இருக்குது. சரி, நம்ம பார்க்கலாம். சிரிப்பாக வருது. Few minutes later. என்னங்க, அழகா இருக்குல்ல? உனக்கு என்னடி, நீ எப்பயுமே அழகுதான். அப்பா, அம்மாவை ஐஸ் வைக்காதீங்க. அப்பா, அம்மாவை ஐஸ் வைக்காதீங்க. எத்தனை வாடிடா சொல்லு? அமைதியாடுறா. சரிங்க, போலாமா? சரி, நீங்க 2 பேரும் போய் வெளில நில்லுங்க, நான் வரேன். சரி வர்றா. வாடா பாலு, அப்புறமேட்டு வந்து படிச்சுப்பேன். இப்போதான் உலகத்தையே அப்படியே கரைச்சி குடிக்கிற மாதிரி. சீக்கிரம் வா, நான் முன்னாடி போகிறேன். எப்பாடா படிக்கிறதுலேருந்து தப்பிச்சாச்சு. சரி, நம்ம போவோம். சரி, அவங்க 2 பேரும் போயிட்டாங்களா? சரி, நம்மளும் பின்னாடியே போயிட்டு வந்தோம். எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? அவன் உட்காந்தேட்டான். ஆமாப்பா. ஏதாச்சும் லாஜிக்காக பேசுகிறீங்களா? இப்போ தான் உங்களுக்கு பின்னாடியே தான் நான் வந்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் ஆக போகுது? 1 நிமிஷம் தானே ஆக போகுது. கொஞ்ச நேரம் வாங்க அமைதியா. நான் ஏறி உட்காடுறேன். எனக்கு பின்னாடி உட்காருங்க. நீங்கள் முந்திட்டு போய் உட்காந்துடாதீங்க. என்னங்க, அதான் ஏறிட்டோல, சீக்கிரமாக போங்குங்க. மாசம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. போயிட்டு தாண்டி இருக்கேன். கோயில் பக்கம் தானே? ஆமாம்மா, அங்கே தான் பக்கம்தான். Few minutes later. எப்பாடா, அங்கே வண்டியை நிறுத்தியாச்சு. வாங்க, கோயிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் கும்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். தோப்பு கரணம் போடுறேன். 1 2 3 4 5. எப்பாடா, 5 தோப்பு கரணம் போட்டேன். பாலு, நீயும் போய் தோப்பு கரணம் போடு. நான் இங்கே போய் உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நேரம். சரி, இப்போ நம்ம போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 தோப்பு கரணம் போட்டேன். நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே வரேன். பா, நீங்கள் போடுறீங்களா? ஐயோ, ஆமாம், நானும் போடுறேன். 1 2 3 4 5.
சரி வாங்க எல்லாம் உட்காந்தாச்சுல கோயிலுக்குள்ளே போகலாம். அங்கே பாருங்கள் பூசாரி நின்றுட்டு தான் இருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் வாங்க போகலாம். அடடே முருகன் அவ்வளோ அழகா இருக்கிறாரு. எப்பா முருகனை பார்க்கவே அப்படி இருக்குது. எப்பா சூப்பராக செஞ்சுருக்காங்க சிலை இல்லைங்க? ஆமாம் ஆமாம் சூப்பராக சிலையை செஞ்சுருக்காங்க. ஓமு வேலு நடுவில் முருகன், ஓமும் வேலும் ரெட்டு கலரில் பண்ணியிருக்காங்க. முருகனை எல்லோ கலரில் கோல்டு கலரில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் முருகன் கிட்ட வேணா எல்லாமே நடந்துரும். ஆமாம் 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 ஆமாப்பா. நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆமாப்பாங்கிறேன். ஆமாம்மா. சரி நான் போய் சுற்றி வந்துடுறேன். முருகன் கோயிலாம் 5 தடவை சுற்றிட்டு வரணும். அட இங்கே லக்ஷ்மியும் பிள்ளையாரும் வச்சுருக்காங்க. சரி கும்பிட்டுப்போம். அட இங்கே துர்கை அம்மனையும் வச்சுருக்காங்களே கும்பிட்டுப்போம். பூசாரி நவருங்க பூசாரி. இன்னொரு வாட்டி சுற்றி வந்துடலாம். சுற்றி வந்து 2வது தடவை சுற்றிட்டேன். 3 தடவை சுற்றிட்டேன். எப்பாடா இங்கேயே சுற்றி வந்தாச்சு. 4வது வாட்டி சுற்றி வந்துட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு வாட்டி. எப்பா சுற்றிட்டு வந்துட்டேன். நான் சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் போய் சுற்றிட்டு வாங்க. ஒரு வாட்டி சுற்றிட்டு வந்துட்டேன். 2வது வாட்டி சுற்றிட்டு வரேன். 3வது வாட்டி சுற்றி வந்துடுறேன். எப்பாடா 5 வாட்டி சுற்றி வந்துட்டேன். பாலு இப்போ நீ போய் சுற்றிட்டு வா. சரி நான் ஃபஸ்ட்டு முருகனை கும்பிட்டுக்கிறேன். ஒரு வாட்டி சுற்றி வந்துட்டேன். இன்னொரு வாட்டி சுற்றிட்டு வந்துடுறேன். சுற்றிட்டு வந்துட்டேன். 3வது வாட்டி சுற்றி வரேன். 5வது வாட்டி சுற்றி வரேன். ஐயோ 3வது நான் 5வதுன்னு சொல்லிட்டேன். 4வது தடவை 5வது தடவை வந்துட்டேன். நானும் சுற்றிட்டு வந்துட்டேன். சரி போகலாமாடி? என்னங்க கோயிலுக்கு வந்தால் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே போகலாம். பூசாரி யார் அது கூப்பிட்டது? நான் தான் பூசாரி கூப்பிட்டேன். கோவிலில் லைட்லாம் போட்டு பிரம்மாண்டமாக வைக்க வேணாமா? லைட்லாம் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக வைக்க வேணாமா பூசாரி? இதோ இருங்க நான் போய் போட்டுட்டு வந்தேன் லைட்டை. இல்லைங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துச்சு இருட்டா. கோயிலெலாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும், அதனால லைட் போட சொன்னேன். ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான். சரியா அவங்க லைட் போட சொன்னாங்க, லைட் போட்டுடலாம். எப்பா அவங்க சொன்னது கரெக்டு தான். முருகன் அப்படி அழகா அவ்வளோ பிரகாசமாக தெரியுறாரு. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்காரு. இப்படியே இருக்கட்டும் லைட் போட்டே. சரி வாங்குங்க போயிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. அதான் சாமி கும்பிட்டாச்சுல வாங்க போகலாம். பாலு வாடா. இதோ வரேம்மா. சரி சாமிக்கு ஒரு பூ கூட வைக்கலையே. சரி பூ அங்கேருந்து கோயில் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வைப்போம். சரி எல்லா சாமிக்கும் ஒரு பூ வச்சிடலாம். சரி ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஒரு பூ வச்சிடலாம். சரி அடுத்தது முருகனுக்கு பூ வச்சிடலாம். சரி முருகனுக்கும் பூ வச்சாச்சு. அடுத்தது துர்கை அம்மனுக்கு வச்சிடலாம். துர்கை அம்மனுக்கும் பூ வச்சாச்சு. அடுத்தது லக்ஷ்மி கணேசனுக்கு வச்சிடலாம். லக்ஷ்மி கணேசனுக்கும் வச்சாச்சு. இப்போ தான் மனது சூப்பராக கோயில் அழகாக இருக்குது. பார்க்கவே பிரம்மாண்டமாக எல்லா சாமிக்கும் பூ வச்சாச்சு. லைட்டு எல்லாமே போட்டாச்சு. அவங்க சொன்னதுனால தான் நான் லைட்டு போட்டேன். நல்லா வாழ்ந்தவங்க. few minutes later. என்னடி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிற? இறங்குடி வண்டி வீடு வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க. நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறேன், நீங்கள் அப்படியே பின்னாடியே வாங்க. சரி எங்களுக்கு தெரியும், நீ போ. எப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா நானும் வந்துட்டேம்மா. எனக்கு டயர்டாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குட்டா. சாப்பிட்டு தூங்குடா.
அம்மா கொஞ்ச நேரம் தூங்கணும். சாப்பாடு செஞ்சுட்டேன்னா எனக்கு எழுப்பு. சரி சரி. சே, இந்த சாரியை எவ்வளோ நேரம் கட்டியிருக்கிறது. நான் போய் டெய்லி வேறு போய் எப்பா நான் போய் நைட்டியை மாற்றிட்டு வரேன். அப்போ தான் இருக்க முடியும். ஸ்வேதா, என்னங்க? எனக்கு வெளில கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அப்புறமேட்டு டின்னருக்கு வந்துருங்க. சரி சரி.